இன்றைக்கி என்னோடய பையன் உருளைக்கிழங்கு ஃப்ரை வேணும்னு கேட்டிருந்தான். ஸோ அதுக்காக உருளைக்கிழங்கை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி அது கூட உப்பு, குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணி ஸோ எண்ணெயில் வந்து 2 சைடும் நல்லா பொரித்து எடுத்து கொடுத்துட்டேன். ஸோ சாப்பிட்டு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லியிருந்தான். ஸோ இன்றைக்கி மார்னிங் எப்பவும் போல் 6:30க்கு என்னோடய டே ஸ்டார்ட் ஆணுச்சு. தக்காளி சாதம் எப்போவுமே வந்து குக்கரில் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு மண் சட்டியில் வைக்கலாமேன்னு ட்ரை பண்ணி ஃபைனலாக வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. மண் சட்டின்றதுனால தம் போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சூர்யாவுக்கு 8:30ன்றதுனால ஸோ அவனுக்கு வந்து லன்ச் வந்து பேக் பண்ணிட்டேன். ஸோ ஹஸ்பண்ட் வந்து 8:15க்குலாம் வந்து கிளம்புறனால ஸோ அவங்களுக்கு இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கட் ஆயிடுச்சு. குக் பண்ணும்போது நம்மளோட கான்சன்ட்ரேஷன் அதில் மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபுட்டு வந்து டேஸ்ட்டாக தான் அமையும். என்னோடய கான்சன்ட்ரேஷன் ரீசன்ட் டேஸாக வந்து குட்டி தம்பி மேலே தான் இருக்குது. ஏன்னா அவன் கொஞ்சம் விட்டுட்டோன்னா மாடிக்கிறான், இல்லை சோஃபா மேலே ஏறி ஆடுறதுன்னு. ஸோ அவனை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு நான் குக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. பட் இருந்தாலும் ஏதோ ஓரளவு மேனேஜ் பண்ணிடுறேன். நாளைக்கு வேறு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் பார்க்கலாம். See you, bye.